ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மௌலி டெக். ஸோ போன எபிசோட்ல நம்ம என்ன பத்தி விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா, யூஐ டிசைன்னா என்ன, யூஎக்ஸ் டிசைன்னா என்ன, டிசைனரோட டைப்ஸ் என்ன, அண்ட் அது மட்டும் இல்லாம டிசைனிங்கோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இஃப் இன்கேஸ் நீங்க வந்து பார்க்க மறந்துருந்தீங்க அப்படின்னா டோன்ட் வரி, டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலியமா அந்த எபிசோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோட் வாங்க. அண்ட் வெல்கம் டு தி எபிசோட் நம்பர் 2. இன்னைக்கு எபிசோட் நம்பர் 2ல நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குட் யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னா என்ன, பேட் யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வந்து பெரும்பாலான டிசைனர்ஸுக்கு வந்து டிசைன் பண்ணும்போது இது ஒரு பெரிய டவுட் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். அவங்க பண்ற டிசைன் வந்து குட் யூஎக்ஸ் டிசைனா இருக்கா இல்ல பேட் யூஎக்ஸ் டிசைனா இருக்கா அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை வச்சு வந்து இது குட் யூஎக்ஸ் டிசைன் பேட் யூஎக்ஸ் டிசைன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸை கொடுத்த உடனே அவங்க அதுக்கு அடுத்தது அதை வந்து ஒயர் ஃப்ரேமா கன்வெர்ட் பண்றது, ஆஃப்டர் தட் அது வந்து லைக் ஸ்கிரீன்ஸா கன்வெர்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கும்போது அவங்க எடுத்த உடனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா லைக் உங்க டிசைன் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றது. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு குட் யூஎக்ஸ் டிசைன் அப்படின்றது எதை வச்சு ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் கிளைண்ட் சைடு அவங்க இந்த ரெக்குவயர்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. ஸோ அவங்களோட யூசர் கோல்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸை சாட்டிஸ் பண்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே அது குட் யூஎக்ஸ் டிசைன் தான். அந்த ரொம்ப முக்கியமான விஷயம் எண்ட் யூசரான நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வந்து இப்போ யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். குட் யூஎக்ஸ் டிசைன்ல ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் அஸ் அ டிசைனரா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்பரான கலர் தேரி, அது மட்டும் இல்லாம ப்ராப்பரான டைப்போகிராஃபி. ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றத. ஸோ குட் யூஎக்ஸ் டிசைனுக்கு வந்து என்னோட டிசைன் கரெக்டா இருக்கா அப்படின்றது வந்து நீங்க ஒரு 3 கேள்வி மாதிரி கேட்டுக்கலாம். இஸ் இட் யூசபிள், இஸ் இட் அக்சசபிள், இஸ் இட் கிரெடிபிள். ஸோ ஏன் இஸ் இட் யூசபிள் அப்படின்ற விஷயம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க பண்ற டிசைன் வந்து அவங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அமேசான் ஆப்போடைய ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ வந்து சொல்றேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் நான் வந்து ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எப்படி சொல்லுவேன், ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்க, அங்க ஆட் டு கார்ட் இல்ல அப்படி வந்து பை நவுன் ஆப்ஷன் இருக்கும். பை நவுன் கொடுத்தோடனே பேமெண்ட் டீடைல்ஸ் போகும். பேமெண்ட் டீடைல்ஸ்க்கு அப்புறம் வந்து ஷிப் டெலிவரி அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஆர்டர் பிளேஸ் ஆயிடும், நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். எதனால, எதை வச்சு? பிகாஸ் அது அந்த அளவுக்கு நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நம்ம டெய்லி யூஸ் பண்றதுனால மட்டும் இல்லாம அது டெய்லி யூஸ் பண்றதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா நமக்கு இருந்திருக்கு. ரெண்டாவது விஷயம், இஸ் இட் அக்சசபிள். ஸோ அக்சசபிள் இன்னைக்கு நம்ம வந்து பண்ற டிசைன் மொபைல் ஸ்கிரீன் டிசைன்ஸா இருக்கட்டும் சரி, இல்ல டெஸ்க்டாப் ஸ்கிரீன்ஸா இருக்கட்டும் சரி, இல்ல எந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம்ல டிசைன் பண்ற ஸ்கிரீன்ஸா இருந்தாலுமே அது இன்னைக்கு வந்து உங்களுக்கு எந்த பிசிக்கல் சேலஞ்ச் இல்லாத பர்சன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற ப்ராசஸ்ல மட்டும் பார்க்க கூடாது. ஸோ பிசிக்கலி சேலஞ்சான பீப்புள்ஸ் லைக் அவங்களுக்கு கண் தெரியாம இருக்கலாம், லைக் காது கேட்காம இருக்கலாம், இல்ல லைக் அவங்களுக்கு கை செய்யாம வராத பேரலிசிஸ்ல அஃபெக்ட் ஆகி கூட இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு எல்லாம் நம்ம பண்ற டிசைன்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற எம்பத்தி ஸ்டேட்ல இருந்துமே நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அவங்களோட ஃபுட்ல நின்று நம்ம அதுக்கேற்ற மாதிரியான டிசைன்ஸ் வந்து நம்ம கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி டெலிவரி பண்ணணும். அண்ட் அடுத்த விஷயம் வந்து இஸ் இட் கிரெடிபிள். சோ என்ன கிரெடிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பண்ற டிசைன் ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கா, செக்யூரா இருக்கா, சேஃபா இருக்கா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். இப்போ வந்து லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு 2 ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து கரெக்டா அதை ஹைட் பண்ணிடுவோம். இந்த ஐகான் ஓப்பன் பண்ணாதான் எனக்கு தெரியுது. நம்ம வந்து சொல்லலாம் டெவலப்மெண்ட் சைட்ல இருந்து இன்புட் டைப் பாஸ்வேர்டு நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு ஹைட் ஆயிடும். சோ இது செக்யூர் தான் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த டெவலப்பருக்கு நீங்க நம்மள டிசைனர்ஸ் அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். என்ன சாரே மனசிலாயோ? இது உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு செக்யூர் அப்படின்ற விஷயங்கள் தான். சோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து செக்யூரபிள் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ள அடங்கினது மட்டும்தான் ஒரு குட் யூஎக்ஸ் டிசைன். பேட் யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன குட் யூஎக்ஸ் டிசைனுக்கு நிறைய விஷயங்கள் ஆப்போசிட்டா எதெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே பேட் யூஎக்ஸ் டிசைன் தான். சோ ஃபர்ஸ்ட் ஒன், கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருந்தா அது பேட் யூஎக்ஸ் டிசைன். அதே மாதிரி கலர்லாம் ஹை கான்ட்ராஸ்டா கொடுத்து பளிச்சுன்னு கடுப்பேத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு பேட் யூஎக்ஸ் டிசைன் தான். அந்த அக்சசபிளா இல்லைனாலும் அது ஒரு பேட் யூஎக்ஸ் டிசைன் தான். யூசரை வந்து எதுக்குடா இந்த பேஜுக்கு வந்தோன்னு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிற மாதிரி வந்தாலுமே அது பேட் யூஎக்ஸ் டிசைன் தான். ஸோ இந்த மாதிரி டிசைன் எல்லாம் பண்ணிட்டு நம்ம கிளைண்ட் கிட்ட எடுத்துட்டு போய் நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், கிளைண்டோட ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட ஜிவிஎம் ஸ்டைல தான் இருக்கும். நான் கேட்டது அவர் எனக்கு கொடுத்தது. ஸோ ரியல் டைம்ல வந்து ஒரு குட் யூஎக்ஸ் டிசைனுக்கும் பேட் யூஎக்ஸ் டிசைனுக்குமே ஒரு எக்ஸாம்பிள், ரியல் டைம் நம்ம யூஸ் பண்ற டெய்லி டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பேட் யூஎக்ஸ் டிசைனுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு பெரும்பாலுமா யூஸ் பண்ற
டாப் ஓடிடி ஸ்ட்ரீமிங் சர்வீஸான நெட்ஃபிளிக்ஸே வந்து ஒரு நாள்ல வந்து ஒரு கேவலமான பேட் யூஎக்ஸ் டிசைன் அப்படின்ற ஒரு பேரை வாங்கினது தான். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஆட்டோ பிளே ப்ரிவியூ ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து நம்ம மொபைல்ல இருந்தா பிரச்சனை இல்லை, வீ கேன் ஈஸியா நம்ம ஸ்வைப் பண்ணிட்டு ஸ்க்ரோல் போவோம். ஸோ அதனால அந்த ஃபீச்சர் நமக்கு இதுல இல்லைங்க. பட் இதே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, டிவி இல்ல டெஸ்க்டாப் வெர்ஷன்ல வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு படத்துல இருந்து இன்னொரு படம் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ட்ரைலர் வந்து லைக் ஸ்டார்ட் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். அது வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியாத அளவுக்கு அந்த டைம் இருந்துச்சு. ஸோ நல்ல படமா இருந்தா பரவாயில்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல வேற நிறைய 18+ கண்டென்ட்ஸா இருக்குமா. ஸோ அதனால என்ன பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது, அது பாட்டு ஓட ஆரம்பிச்சிடும், கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால வந்து யூசர் பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஸோ இதை வந்து நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட வந்து எடுத்துட்டு போய் சொல்லும் போது நெட்ஃபிளிக்ஸ் வந்து என்ன ரீசன் அப்படின்னா, அவன் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்ககிட்ட தான் எல்லா படமும் வந்து எல்லாத்தையுமே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்துல எல்லாமே யூசர் பார்க்கணுன்றது தான் அவனோட இன்டென்ஷன். சரி வேணும்னா வந்து நான் ஆடியோ டிசேபிளிங் வேணா எடுத்து வந்துடுறேன், ஸோ நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆடியோ டிசேபிள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டான். பட் ஒரு காலத்துல இது ஒரு கேவலமான ஒரு யூஎக்ஸ் டிசைனா இருந்தது தான் நெட்ஃபிளிக்ஸ். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டகரா இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டகரான்னு கேக்குறேன். அதே மாதிரி ஒரு குட் யூஎக்ஸ் டிசைனுக்கு இருக்கிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க கூகுள் சர்ச் இன்ஜின் தான். சரி, இப்போ நம்ம எடுத்த உடனே நம்ம கூகுளோடைய சர்ச் இன்ஜினுக்கு போறோம். ஒரு சர்ச் பார் இருக்கு, அண்ட் ஆஃப்டர் தட் டாப் ரைட் கார்னர் போனோம்னு வச்சுக்கோங்களேன், சைன் இன் ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்க சைன் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் உங்க ப்ரொஃபைல் போட்டோ, ஜிமெயில், அதோட இல்லாம யூஸ் பண்ற ஆப்ஸ் விஷயங்கள் எல்லாமே இருக்கும். முக்கியமான விஷயம், சர்ச் பார் டெஸ்க்டாப் வெர்ஷனா இருந்துச்சு அப்படின்னா வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். அட் த சேம் டைம் இதே நம்ம வந்து போன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இமேஜ் சர்ச் இருக்கும். சரி, சர்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டோம் அப்படின்னா அழகா கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. மினிமலிஸ்டிக்கா இமேஜஸா இருக்கும், வீடியோஸா இருக்கும், மேப்ஸா இருக்கும், நியூஸஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகா கேட்டகரைஸ் பண்ணி சூப்பரா வச்சிருப்பாங்க. ஸோ அசிஸ்டிவ் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ